தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 சாமுவேல் 15:21. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். ஜனங்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள், நான் அல்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, அந்த பாவம் எனக்கு தூரமா இருப்பதாக ஜனங்கள் கொண்டு வந்தார்கள் என்று தன் பாவத்தை மறைத்தான். அவன் தான் சவுல். ஆகாகை தப்ப விட்டது இவன் தான். ஆடு மாடுகளிலே சிறந்ததை கொண்டு வர சொன்னதும் இவன் தான். ஆனா இப்போ சாமுவேல் வந்து தெரிந்து கொண்ட உடனே ஆகாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஆக ஆடு மாடு சத்தம் போடுற ஆடு மாடு சத்தத்தெல்லாம் கேட்கிறாரு. ஆக கண்டுபிடித்து விசாரிக்கிறார். இப்போ விசாரிக்கப்படுகிற சொல்லுகிறா, ஜனங்கள் கொண்டு வந்தார்கள் என்று பாவத்தை மறைத்தான். கீழ்ப்படியாமைக்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்றான். நம்ம அநேக நேரத்துல நம்ம பாவத்துக்கு கீழ்ப்படியாமைக்கு பல சாக்கு போக்கு சொல்லி நம்ம சமாளிப்போம். ஆண்டவரத்தில் அதெல்லாம் நடக்காது. மனுஷத்துல ஒன்னா அப்படி செய்யலாம் நீங்க. ஆனால் உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்வது அல்லது உங்கள் பாவத்துக்கு வேறு காரணத்தை சொல்றது, இது தேவ சமூகத்தில் ஈடுபடாது. அதில் முதல்ல ஒத்துக்கிட்டு நீங்க ஆக உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிற தேவன், ஆக இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு அழுது நீங்க தேவ சமூகத்துக்கு திரும்பினா கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஆக பாவத்தை மறைத்தது மட்டுமல்ல, பாவத்துக்கு வேறு காரணத்தை சொன்னான், வேறு அர்த்தம் சொல்றார். அவர் சொல்ற பொய்ய பார்த்தீங்கன்னா பொருத்தமா இருக்கும். என்ன சொல்றாரு பாருங்க. ஆக பாவம் செஞ்சுட்டு 20வது வசனம் 15-20, கர்த்தர் சொன்ன வழியத்தான் போனேன். எதுக்கு? அதுதான் பிரச்சனை. அந்த வழியா போனது உண்மைதான் சார். எதுக்கு சார் போனார் அவரு? ஆகாக விட்டு வைக்க, நலமானதையெல்லாம் விட்டு வைக்க, அதை விட்டுட்டான். பாத்தீங்களா? கர்த்தர் சொன்ன வழியாய் போனேன். 1. 2வது பாருங்க, நீங்கள் அதே அதிகாரத்துல 21, நாங்க கில்காலில் தான் பலியிடுவோம், வேற எங்கும் பலியிட மாட்டோம், கில்காலில் பலியிடுவதற்காகத்தான் கொண்டு வந்தோம், தேவனுக்கு பலியிடுவதற்காக கொண்டு வந்தோம். எத்தனை பொய்யை எப்படியெல்லாம் மறைக்கிறா பாத்தீங்களா சவுல். கர்த்தர் உணர்த்தினார்னா ஒலிவு மரமே பார்க்க கூடாதுங்க. தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கணும். இதுல நீங்க உண்மையா இருங்க, ஒண்ணு உங்களுக்கு தடையா இருக்காது, ஒன்று கர்த்தர் குறை வைக்க மாட்டா. இதுல நீங்க அறிக்கை இடுவதில் உண்மையா இருந்தா உங்களை தூக்கி நிறுத்துவார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார், உங்கள் காரியங்கள் நடக்கும், எல்லா தடைகள் விலகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.